வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஸோ நான் மார்க்கெட்டுன்னு இந்த இடத்துல சொல்கிறது நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா இதுதான் வந்து இந்தியாவில் முக்கியமான ஹை வாலட்டிலிட்டி அண்ட் ஹை நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுக்கிற 2 இண்டெக்ஸஸ். அண்ட் இதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க, பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி 50க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இல்லை. அப்படிங்கிறனால நம்ம நிஃப்டி 50யோட ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்றைக்கி வேரி ஆகும். அண்ட் தீட்டா டிகே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து தீட்டா டிகே பார்த்தீங்கன்னா -27 இருக்குது. அப்போது இன்றைக்கி ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா -27, அதாவது ப்ரைஸ் வந்து மார்க்கெட் அதே பொசிஷனில் இருந்து சைட்வேஸ் மார்க்கெட் மூவ் ஆனால் கூட உங்களுக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 ரூபா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் அதே இது மேலே போகும்போது 25,900க்கு பார்த்தீங்கன்னா தீட்டா டிகே -2.3 தான். அப்போது நீங்கள் வந்து மேலே கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிகே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க, அட் த மணிலேருந்து மேலே புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீட்டா டிகே அதிகமாக இருக்கும் இந்த வாரம். ஸோ இந்த தீட்டா டிகே மேலே அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் இவ்வளோ தூரம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி. ஸோ அப்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸ்பைரி டேங்கிறனால நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வாலட்டிலிட்டி அதிகமாகும். ஓகே, அண்ட் நம்ம நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 நாளாக, அதாவது 29ஆம் தேதியிலேருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருந்தாலுமே நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் மே இப்போ 7ஆம் தேதி வரைக்கும் பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த 24,300 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது 24,300 அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். என்னென்னா இந்த 24,300 அப்படிங்கிறது வந்து ஒரு 365ன்னு சொல்லலாம் கரெக்டாக. அப்போ இந்த 24,365 வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல், அதாவது 2024 இது ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அப்போது இந்த 2024 பார்த்தீங்கன்னா ஜூலையில் இது புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே போகலை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் புஷ் ஆகிருக்கு. அண்ட் ஆகஸ்ட்டில் புஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்டோபரில் இந்த ரேஞ்சு க்ராஸ் பண்ணோன்னே மார்க்கெட் ஒரு கடகடன்னு ஒரு 4% டவுன்ஃபால் ஆச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 4% டவுன்ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பரில் டிசம்பர் பக்கம் வந்துச்சு. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 8 to 10% வந்து மார்க்கெட் டவுன் சைடு போச்சு. அப்படின்னா இந்த 24,300 அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்போது மார்க்கெட் இதுக்கு மேலே 3 நாள் தொடர்ந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 5ஆம் தேதி க்ளோஸும் 24,300க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அடுத்த புதன்கிழமை. ஸோ இந்த 3 நாளுமே ஆல்மோஸ்ட் 23,300க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸை கொடுக்குது. ஓகே, அப்போது இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால மார்க்கெட் எது வரைக்கும் புஷ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் புஷ் ஆகலாம். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருந்திருப்போம், 24,500. அப்போ இது வரைக்கும் எப்படி புஷ் ஆகலான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு நல்லா தெரியும் கால் ஆப்ஷன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,500ல் அதிகமாக இருக்குது. அதனால மார்க்கெட் புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.72 இருக்குது. இது ரொம்ப கிளியரான ஒரு பிசிஆர் ரேஷியோ புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனும் மேலே போகிறதுக்கு சொல்லுது, நம்மளோட பிசிஆர் ரேஷியோ அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரெண்டுமே மேலே போகிறதுக்காக சொல்லுது. ஓகே, அதே சமயம் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டி வந்து நேற்று ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருந்துச்சு. அதாவது பேங்க் நிஃப்டியோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா 56,000. அந்த 56,000 ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 to 4% டவுன்ஃபால் ஆகிருந்திருக்கு. அப்போ இந்த டவுன்ஃபாலில் நம்ம இந்த மே மாதம், அதாவது 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன்ஃபால் மூமெண்ட்ஸுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த பேங்க் நிஃப்டி டவுன்ஃபாலில் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனல், அதை வந்து நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து பிரேக் அவுட் ஆகிருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரூவான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா
இனியும் ஒரு ட்ரூவான புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு மார்க்கெட் அதாவது பேங்க் நிஃப்டி போகலை. காரணம் என்னென்னா 2 விஷயம். ஒன்று வந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஊதாப்பூ கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இது 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போது இந்த 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டெத் கிராஸில் இருக்குது. அப்படின்னா 200 மேலேயும் 50 கீழேயும் இருந்தால் இதுக்கு பேர் டெத் கிராஸ். அப்படின்னா மார்க்கெட்டில் அக்ரெசிவான செல்லிங் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நான் இன்னொரு இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட். அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ் தான் புஷ் ஆகிட்டு இருக்கேன். நேற்று மட்டும்தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்குன்னு. அப்போ இந்த பாசிட்டிவ் ஒரு ட்ரூவான புல்லிஷ் மூமெண்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறது தான் நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஏன்னா இந்த பேங்க் நிஃப்டியில் நமக்கு கிளியராக தெரியும் பிசிஆர் ரேஷியோ வந்து 1.0க்கு கீழே இருந்தால் தான் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு பாசிபிள். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.2 இருக்குது. அப்படின்னா அப்போது ஒரு ட்ரூ புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு பேங்க் நிஃப்டி ரெடி ஆகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போது இந்த பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இன்றைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மேலே போனாலும் இந்த 55,000 அப்படிங்கிற இடத்துல போயிட்டு மார்க்கெட் திருப்பி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கும் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 55,000ல். அண்ட் கீழே டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட் வந்து 54,000ல் இருக்கும். ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 24,500ல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இருக்குது. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோன்னா நமக்கு கிளியராக புரியும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகிருக்கும் 8ஆம் தேதி. ஸோ 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இப்போ வந்து 2 கேண்டில் தான் வந்திருக்கு இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஏன்னா 6:30க்கு க்ரீன் கேண்டிலாக இருக்குது, அடுத்தும் க்ரீன் கேண்டிலாக இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு ஓவரால் மார்க்கெட் சைக்காலஜி க்ரீனாக தான் இருக்குது. இது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். காரணம் என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நேற்று வந்து இந்தியா வந்து அதாவது 7ஆம் தேதி காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் நடத்துனாங்க. அது பாகிஸ்தான் இல்லை, லைக் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதி கேம்ப் மேலே நடத்துனாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பயங்கரமாக அதாவது ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங்க்கு வரும். ஆனால் இந்தியன் மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் வரலை. அண்ட் ஈவன் கொஞ்சம் கூட மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. எதுவுமே நடக்காத மாதிரி ஏற்கனவே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனும் ஏற்கனவே இருக்கிற ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்லேயும் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த நியூஸ்க்காக இந்தியன் மார்க்கெட் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் இதே இது பாகிஸ்தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட கராச்சி 100ன்னு சொல்லியிருக்கிற மார்க்கெட் 7% வந்து மார்க்கெட் டவுன் ஆகிருந்திருக்கு ஒரே நாளில் ஸ்டார்டிங் ஓப்பனிங் அப்பயே. ஸோ அப்போது ஸ்டில் வந்து எக்கனாமிக் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்தியன் மார்க்கெட் ரிஃப்ளெக்ட் ஆகாது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட்டாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்லலாம்னா இந்தியாவோட பவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏஸ் நம்புகிறாங்க அப்படிங்கிறத மூணாவது விஷயம். அப்போது நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் நமக்கு நேற்று எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் ஆஃப் நிஃப்டி பார்க்கலாம். அண்ட் இதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் வந்து இந்தியா விக்ஸ் வச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்தியா விக்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா. ஏன்னா இந்தியா விக்ஸோட லைவ் மூமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகுதா கீழே வருதாங்கிறது தெரியும். சப்போஸ் இந்தியா விக்ஸ் மேலே போகணும், அதாவது நிஃப்டி 50 மேலே போகணும்னா இந்தியா விக்ஸ் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகணும். ஸோ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் வந்து பொசிஷனோ இல்லைனா அவுட் ஆஃப் த மணிலையோ பொசிஷன் எடுக்கிறதுக்கு நல்லது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸ். ஸோ அப்போது மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாரோட எந்த அஃபெக்டும் மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் வரலை. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ தட் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான். அண்ட் நிஃப்டி 50க்கு இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறனால ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா தீட்டா டிகேலாம் முடியும் போது மார்க்கெட் வந்து உங்களோட ஆப்ஷனோட ப்ரைஸ் 0 ஆயிரும். அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.